ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம டிடக்ஷன்ஸ் சாப்டரை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிடக்ஷன்ஸ்னா என்ன நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்துருப்போம். இந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை டிட்டர்மைன் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து இன்கம் வந்து கிளாஸிஃபை பண்ணணும். ஒவ்வொரு ஹெட்டுக்கு கீழே கிளாஸிஃபை பண்ணி அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் அப்ளை பண்ணி டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும் அந்த ஹெட்டுக்கு கீழே. நெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் எக்ஸம்ஷன்ஸ் அந்த ஹெட்டுக்கு கீழே இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் டிடக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு டோட்டலாக நம்ம வந்து ஒவ்வொரு ஹெட்லையும் வந்து இவ்வளோ டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணுவோம். அடுத்து வந்து கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் அப்ளை பண்ணுவோம். அடுத்து வந்து செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ப்ரொவிஷன்ஸ் அப்ளை பண்ணுவோம். இதெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் அப்ளை பண்ணி நம்ம வந்து கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகும். இதுக்கு கீழே தான் ஒரு விஷயத்தை நம்ம லெஸ் பண்ணுவோம். அதுதான் டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ இந்த டிடக்ஷன்ஸ் சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம கிராஸ் டோட்டல் இன்கம் அப்புறமா வர எல்லா ப்ரொவிஷன்ஸையும் தான் நம்ம இந்த டிடக்ஷன்ஸ் சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து டிடக்ஷன் சாப்டரோட ஓவர்வியூ. ஆக்சுவலி டிடக்ஷன்ஸ் வந்து டிடிஆர் அதிகமாக இருக்காது. டிடிஆர் மொத்தமே மூணு டிடக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஏடிஆரில் தான் மற்ற எல்லா டிடக்ஷன்ஸுமே வரும். ஸோ இந்த சாப்டரில் நம்ம மேஜராக ஏடிஆரில் என்னென்ன டிடக்ஷன்ஸ் வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து சாப்டரோட ஓவர்வியூ. ஃபர்ஸ்ட் வந்து மொத்தம் 2 இருக்குது. டிடக்ஷன்ஸ் அண்டர் சாப்டர் 6A, அப்புறம் வந்து டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 10A. இந்த டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 10A வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அவங்களுக்கான ஒரு டிடக்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அவங்களுக்கான டிடக்ஷன்ஸ்லாம் அந்த செக்ஷன் 10A கொடுத்துருப்பாங்க. அது ஒரு சின்ன ப்ரொவிஷன்ஸ் தான், அது ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த டிடக்ஷன்ஸ் அண்டர் சாப்டர் 6A தான் எல்லா ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். இதே மறுபடியும் வந்து 4 பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிடக்ஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்டன் பேமெண்ட்ஸ். இது வந்து என்னன்னா இப்போ சில பேமெண்ட்ஸ் நம்ம பண்ணுவோம். அந்த பேமெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணோம்னா அதுலேருந்து ஒரு டிடக்ஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணிட்டு இருக்கோமா, அப்போ அதுலேருந்து ஒரு டிடக்ஷன்ஸ் வரும் நம்மளுக்கு. அந்த ப்ரீமியம்ல நமக்கு அந்த ப்ரீமியம் நம்ம டிடக்ஷனாக காட்டிக்கலாம். அப்புறம் வந்து ரெண்ட் பே பண்ணுறோமா, அது ஒரு டிடக்ஷன்ஸ். இந்த மாதிரி நிறைய பேமெண்ட்ஸ்லாம் பண்ணுறோம்ல, அது அந்த மாதிரி கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்டன் இன்கம்ஸ். இது என்ன அப்படின்னா ஒரு சில இன்கம்ஸ் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ்லேருந்து நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஒரு டிடக்ஷனாக காட்டலாம். இதில் ஒரு லாஜிக்கே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட்ஸ் பண்ணுறோம், அதுலேருந்து ஒரு டிடக்ஷன் கிடைக்கிறோம். ஓகே, இன்கம் வந்து அதுலேயும் ஒரு டிடக்ஷன். நம்மளுக்கு நம்ம இன்கம் தான் வந்து டிடக்ஷன், நம்ம இன்கம்ல தான் டாக்ஸ் கட்ட போகிறோம், அதுலேயும் ஒரு டிடக்ஷன் அப்படின்ற மாதிரி லாஜிக் இல்லாத மாதிரி தோணும். அது ஏன் அப்படின்னா ஏன் இன்கம்ல போய் டிடக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் நியூ எம்ப்ளாய்ஸ்க்கு அதில் வந்து நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணோம்னா அதில் ஒரு டிடக்ஷன் இருக்குது. ஸோ அந்த செக்டர் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்ற அர்த்தம். அதனால டிடக்ஷன் கொடுக்குறாங்க. இதான் லாஜிக். நெக்ஸ்ட் வந்து டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அதர் இன்கம். ஸோ இது வந்து இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும்ல, சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நமக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா அதில் வந்து என்னென்ன டிடக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அதில் என்ன டிடக்ஷன், அதெல்லாம் இதில் சொல்லுவாங்க. மொத்தமே 2 தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதர் டிடக்ஷன்ஸ். இது வந்து டிசேபிள்டு பர்சன்ஸ், அவங்களுக்கு ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சனுக்கு என்னென்ன டிடக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம். ஸோ இதுதான் வந்து ஏடிஆரோட ஓவர்வியூ. இதில் வந்து மொத்தம் 3 தான் டிடிஆர் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே செக்ஷன் 80CC-D2, அப்புறம் வந்து செக்ஷன் 80CC-H2, செக்ஷன் 80JJA. இது 3 மட்டும் தான் வந்து டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமில் வரும். ஸோ இந்த சார்ட்டை வந்து நம்ம வந்து கரெக்டாக மைண்டில் வச்சுட்டு இந்த சாப்டரை படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சாப்டர். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ஒரு செக்ஷனாக சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டிடக்ஷன் செக்ஷன்ஸும் பார்க்கறதுக்கு முன்னாடி சில ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயங்களை தான் இப்போ வந்து அந்த 80 சீரிஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஜென்ரல் ப்ரொவிஷன் மாதிரி. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று இதுதான், நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை ஃபஸ்ட்டு கிளியராக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா டிடக்ஷன்ஸ் செக்ஷன் வைஸ் போய் படித்தா நமக்கு இன்னும் டீட்டெயிலாக கிளியராக புரியணுன்றதுக்காக இந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த செக்ஷன் தான், செக்ஷன் 80B சப்செக்ஷன் 5. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம் இருக்குல்ல, அந்த கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து நம்ம எப்படி அரைவ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ஓவர்வியூலே பார்த்தோம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெசிடென்ஸ் கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெசிடென்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் கால்குலேட் பண்ணுவோம். ஒவ்வொரு ஹெட்டுக்கு கீழே ஒவ்வொரு இன்கம் வந்து கிளாஸிஃபை பண்ணும். இந்த இன்கம் வந்து எந்த ஹெட் கீழே வரும் அப்படின்ற மாதிரி இன்கம் வந்து கிளாஸிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அந்த இன்கம் கிளாஸிஃபை பண்ணணும். இப்போ ஒன்ஸ் இன்கம் கிளாஸிஃபை பண்ண உடனே அந்த ஹெட் ஆஃப் இன்கம்ல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அதை அப்ளை பண்ணி டோட்டல் இன்கம் அரைவ் ஆகணும் அந்த பர்டிகுலர் ஹெட்டுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டுக்குமே பண்ணணும். ஸோ இப்போ ஒவ்வொரு ஹெட்லையுமே வந்து அதோட ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ், எக்ஸம்ஷன்ஸ், அப்புறம் வந்து டிடக்ஷன்ஸ் ஒவ்வொரு ஹெட்லையுமே முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு ஹெட்லையுமே சில டிடக்ஷன்ஸ் இருக்கும். அந்தந்த பர்டிகுலர் ஹெட்டுக்கான டிடக்ஷன்ஸ் இருக்கும். அந்த அப்ராப்ரியேட் டிடக்ஷன்ஸ் அங்கேயும் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து டிடெக்ட் பண்ணணும். அப்புறம் கேரி ஃபார்வர்டு, செட் ஆஃப், கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் வரும். இந்த கிளாஸிஃபை பண்ணிட்டு ஒவ்வொரு ஹெட்லையும் வந்து இன்கம் கம்ப்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து எல்லா ஹெட்ஸ் ஆஃப் இன்கமையும் ஒட்டுக்கா சேர்த்து ஒரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் செட் ஆஃப் கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு இன்கம் வரும். அந்த இன்கம் தான் வந்து கிராஸ் டோட்டல் இன்கம். அந்த கிராஸ் டோட்டல் இன்கம்ல தான் வந்து நம்ம வந்து டிடக்ஷன்ஸ் மறுபடியும் இது வந்து ஸ்பெஷல் டிடக்ஷன்ஸ். இந்த டிடக்ஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஏடிஆர் இருந்தால் அந்த டிடக்ஷன்ஸ் அப்ளை ஆகும், டிடிஆர் இருந்தால் அதுக்கு என்னென்ன உண்டோ அந்த டிடக்ஷன்ஸ் அப்ளை ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ல நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே வரக்கூடாது. அதனால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட் என்னன்னா இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏடிஆர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து கிராஸ் டோட்டல் இன்கம்க்கு அப்புறம் தான் நம்ம கிராஸ் டோட்டல் இன்கம்ல தான் நம்ம இந்த டிடக்ஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ண போகிறோம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஏடிஆர்ல தான் நிறைய டிடக்ஷன்ஸ் இருக்குது, டிடிஆர்ல 3 டிடக்ஷன்ஸ் தான் இருக்குது. அது செகண்ட் பாயிண்ட். ஓவர்வியூக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா அந்த 6.2 புக் பேஜ் நம்பர் 6.2ல வந்து ஓவர்வியூ இருக்குது. அதை வந்து நல்லா பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த புக்குள்ளேயே நம்ம படிக்க போகணும். அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ். இது ரொம்ப முக்கியம். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம அந்த கிராஸ் டோட்டல் இன்கம் இருக்குல்ல அதுலேயே நம்ம ஆட் பண்ண மாட்டோம். ஒரு இன்கம் வந்து அது எக்ஸம்டட் இன்கம் அப்படின்னா நம்ம அந்த டோட்டல் இன்கம்ல ஆட் பண்ண மாட்டோம். வேறஸ் டிடக்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம அந்த டோட்டல் இன்கம்ல ஆட் பண்ணிருப்போம். அதுக்கப்புறமா அந்த இன்கம்க்கோ பேமெண்ட்டுக்கோ நம்மளுக்கு வந்து டிடக்ஷன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து எக்ஸம்ஷன்ஸ்க்கும் டிடக்ஷன்ஸ்க்கும் இருக்க மெயினான டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் இந்த செக்ஷன் 80A என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ். இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ். இன்னும் நம்ம டிடக்ஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸ்க்குள்ளே போல அதுக்கு முன்னாடியே நமக்கு சில விஷயங்கள் கிளியராக இருக்கணுன்றதுக்காக கொடுக்குற இந்த ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த செக்ஷன் 80A என்ன சொல்றாங்கன்னா டிடக்ஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஏடிஆர்
அதாவது ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம், நார்மல் டாக்ஸ் ரெஜிமில் வந்து இருக்கிற டிடக்ஷன்ஸ் எல்லாமே வந்து செக்ஷன் 80C to 80U இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஆல்ரெடி வந்து அந்த சார்ட்டில் பார்த்தோம்ல, அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிடக்ஷன்ஸ் cannot exceed gross total income. இது இன்னொரு மெயின் பாயிண்ட். இது இப்போ எல்லாம் சொல்கிறது எல்லாமே மெயின் பாயிண்ட். நம்ம எல்லாத்தையுமே படிக்கணும், எல்லாத்துலேயுமே வந்து கிளியராக இருக்கணும், ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். அப்போ தான் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க முடியும். நமக்கு பர்ஃபெக்ஷன்ஸ் தேவையில்லை, பட் கிளியர்னஸ் அது வந்து அந்த கான்செப்ட் கிளியராக இருக்கணும். அதுதான் வந்து பர்ஃபெக்ஷன், அதுதான் வந்து பர்ஃபெக்ஷன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இந்த டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த கிராஸ் டோட்டல் இன்கம் இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் டோட்டல் இன்கம் 10,000 தான், ஆனால் டிடக்ஷன்ஸ் கேல்குலேட் பண்ணி பார்த்தா 12,000 வருது அப்படின்னா வந்து அதெல்லாம் கிடையாது. கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து 10,000 தானே, அப்போ நம்ம 10,000 மட்டும் தான் டிடக்ட் பண்ண முடியுமே தவிர 12,000 டிடக்ட் பண்ண முடியாது. கவர்மெண்ட் நம்மளுக்கு காசு தராது, நம்ம தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் கட்டணும். அதனால வந்து அப்படி கிடையாது. ஸோ அந்த மிச்சம் 2,000 நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் வந்து நம்மளுக்கு தாட் வரும். அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது, கேரி ஃபார்வர்ட் ஒன்றும் கிடையாது. டிடக்ஷன்ஸ் வந்து நம்ம டாக்ஸ் குறைக்கிறதுக்காக சும்மா நம்ம வந்து பண்ணுறோம், அதுக்காக தான் நம்மளுக்கு கவர்மெண்ட் அந்த டிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. அதனால் வந்து மெயின் பாயிண்ட் என்ன, கிராஸ் டோட்டல் இன்கமில் வந்து டிடக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. கிராஸ் டோட்டலை விட டிடக்ஷன்ஸ் அதிகமாக இருக்காது. ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் ஒரு ஈக்குவல் டு தான் டிடக்ஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஏஓபி ஆர் பிஓஐ claims any deductions, the same cannot be claimed again while they compute their income individual. ஸோ இப்போ வந்து ஒரு ஏஓபி ஒரு பிஓஐ வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க வந்து அந்த பிஸ்னஸில் சில டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணியிருப்பாங்க. சேம் அதே டிடக்ஷனையும் பிஸ்னஸ்க்காக அவங்க கிளைம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணாங்க. இதுவே அந்த அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் வந்து ஒரு பிஓஐ வந்து இண்டிவிஜுவலாக அவங்களோட டாக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது சேம் டிடக்ஷன்ஸாக அங்கே அவங்களால டிடக்ட் பண்ணிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸில் வந்து இப்போ அவங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுத்து, இது எக்ஸாம்பிள் தான், பிஸ்னஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சிருப்பாங்க, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டிருப்பாங்க. அதை வந்து பிஸ்னஸில் வந்து லெஸ் பண்ணிடுவாங்க, டிடக்ஷன்ஸ் பண்ணிடுவாங்க. அதே டிடக்ஷனை மறுபடியும் அவங்க வந்து இண்டிவிஜுவலாக கம்ப்ளீட் பண்ணும்போது அதே டிடக்ஷனை அவங்களால கிளைம் பண்ணிக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் அவங்களால கிளைம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இஃப் இன்கம் இஸ் ஆல்ரெடி கிளைம்ட் as deduction under one section, same cannot claim under another section. இப்போ ஒரு இன்கமை நம்ம டிடக்ஷனாக ஒரு இடத்துல கிளைம் பண்ணியிருப்போம், அதே இன்கமை மறுபடியும் வேற ஒரு இடத்துல நம்மளால டிடக்ஷனாக கொண்டு வர முடியாது. ஒரு இடத்துல தான் நம்மளுக்கு டிடக்ஷன் வரணும். நெக்ஸ்ட் வந்து டிடக்ஷன் கேன் நெவர் எக்ஸீட் த ஆக்சுவல் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் ஆர் யூனிட். ஸோ இதுவும் முன்ன பார்த்த மாதிரி தான், இங்கே வந்து கிராஸ் டோட்டல் இன்கம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். ஆக்சுவல் ப்ராஃபிட்ஸை விட டிடக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் வந்து அப்பீல் பண்ணி அதை ஐயோ நான் மறந்துட்டேன், அந்த டிடக்ஷனை மட்டும் நான் கிளைம் பண்ணிக்கிட்டுமா இப்போ அப்படின்லாம் கேட்டால் கிளைம் பண்ண முடியாது. மறந்தது தான் மறுபடியும் வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பிட்வீன் எலிஜிபிள் பிஸ்னஸ் அண்ட் அதர் பிஸ்னஸ் ஆஃப் த சேம் அசசி மஸ்ட் பி அட் மார்க்கெட் வேல்யூ ஒன்லி. வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நிறைய சலுகை இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காங்க, அதே சைட் பை சைட் வந்து வேற ஒரு பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த பர்சன் அந்த பிஸ்னஸுக்கும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பிஸ்னஸ்க்கும் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து மார்க்கெட் வேல்யூல தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து an assessee cannot claim multiple deduction for same income, only any one deduction. ஸோ இப்போ ஒரு இன்கம்க்கு வந்து மல்டிபிள் டிடக்ஷன்ஸ் நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியாது, ஒரு இன்கம்க்கு ஒரு டிடக்ஷன்ஸ் தான் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து செக்ஷன் 80AC என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டியூ டேட் இருக்கு, ஃபைல் ரிட்டன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு டியூ டேட் இருக்கு. அந்த டியூ டேட்ல வந்து நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா இந்த செக்ஷன்ஸ்ல இருக்கிற இன்கம்ஸ், இந்த செக்ஷன்ஸ்ல இருக்கிற டிடக்ஷன்ஸ் எதையுமே நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியாது. ஆக்சுவலி இந்த செக்ஷன் எல்லாமே, இந்த எல்லா செக்ஷனும் வந்து இன்டர்மீடியட்ல கவர் ஆகல, எல்லாமே வந்து ஃபைனலில் தான் கவர் ஆகுது. அதனால வந்து இந்த எஃபெக்ட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம், எஃபெக்ட் மட்டும் இந்த இன்டர்மீடியட் லெவலில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது என்னன்னா டியூ டேட் ஸ்டிப்புலேட்டட் டைம் பீரியட்குள்ள நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிருக்கணும். அப்படி ஃபைல் பண்ணல அப்படின்னா இந்த எல்லா டிடக்ஷன்ஸையும் நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியாது. அடுத்து வந்து செக்ஷன் 80AB என்ன சொல்றாங்கன்னா, யூ கான்ட் கிளைம் a deduction for income you don't have or haven't included in your total income. ஸோ அதாவது என்ன சொல்றாங்கன்னா, டோட்டல் இன்கம்ல ஆட் பண்ணாத இன்கம்க்கு நீங்க ஒரு டிடக்ஷன்ஸ்லாம் கிளைம் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நியூ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சர்டன் இன்கம்ஸ் இருக்குல்ல, அந்த இன்கம்லாம் டிடக்ஷன் அலோடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்கம் எல்லாம் வந்து நம்ம ஜிடிஐல ஆட் பண்ணாமல் கிராஸ் டோட்டல் இன்கம்லேயே நம்ம ஆட் பண்ணல, ஆனால் அதுக்கு டிடக்ஷன்ஸ் மட்டும் நம்ம கிளைம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அப்பெல்லாம் பண்ணவே முடியாது. எந்தெந்த இன்கம்லாம் ஜிடிஐல இன்க்ளூட் பண்ணிருக்கோமோ அந்தந்த இன்கம்க்கு மட்டும் தான் நம்மளால டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து சேலரி இன்கம்லாம் வந்து ஆடே பண்ணல, ஆனால் சேலரி இன்கம்கான டிடக்ஷன்ஸ் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா அப்பெல்லாம் கிடையாது. சேலரி இன்கம் ஆட் பண்ணால் தான் அதுக்கான டிடக்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் ஓவர்வியூ எல்லாத்தையும் நம்ம வந்து கிளியராக பார்த்துட்டோம். இப்போ நம்ம வேண்டியதெல்லாம் உள்ள டிடக்ஷன் சாப்டருக்குள்ளே இப்போ தான் நம்ம போகிறோம். ஒவ்வொரு டிடக்ஷனையாக நம்ம வந்து படிச்சுட்டு அதோடைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா டிடக்ஷன் சாப்டர் ஓவர். ஓகே, இப்போ தான் நம்ம வந்து மெயின் ஹெட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். நம்ம மொத்தம் 4 ஹெட்டிங் இருக்குன்னு பார்த்தோம் இந்த சாப்டர் 6A கீழே. இதில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து மொத்தமாக இத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது, இத்தனை செக்ஷன்ஸையும் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட் செக்ஷன் 80C அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது மட்டும் தான் பெருசாக இருக்கும், அது எல்லாமே சின்னதாக ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும். இது மட்டும் தான் ஓரளவுக்கு பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஒன்ஸ் இது முடிச்சுட்டா இதெல்லாம் கடற்கரை முடிச்சிடலாம். ஆக்சுவலி இந்த 80Cயில் வந்து இத்தனை சப்டிவிஷன்ஸ் இருக்குது. மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 16 ப்ளஸ், ஸோ இவ்வளோ இருக்குது, 23 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஆமாம், 23 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று பார்த்துக்கலாம், ரொம்ப ஈஸி தான், பார்க்க தான் பெருசாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த செக்ஷன் 80C வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, ரொம்ப காமனான ஒரு செக்ஷன். இது வந்து இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெசிஃபைட் அசெட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ஸ்பெசிஃபைட் அசெட்ஸ் பற்றி. இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த 24ல் ஏதோ ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிடக்ஷன்ஸ் தருவாங்க. அதுதான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கான்ட்ரிபியூஷன் இன் யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான் 1971. ஸோ ULIP
இட்ஸ் நத்திங் பட் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி தான், பட் ஆனால் ஷேர் மார்க்கெட் கூட லிங்க் ஆயிருக்கும் அந்த மாதிரி ஒரு பிளான். ஸோ இந்த பிளான் வந்துச்சுன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து இந்த 23 சப்டிவிஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம்ல, அது எல்லாமே வந்து மேக்ஸிமம் லிமிட் வந்து 1,50,000 தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லிமிட். இந்த சர்டன் பேமெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மேக்ஸிமம் டிடக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து 1,50,000 தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கா, இது இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் பாலிசி இருக்கா, இது வந்து 75,000, இது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டு ஆட் பண்ண எவ்வளோ வருது? 1,60,000. ஆனால் நம்மளால 1,50,000 தான் கலெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த 23 சேர்த்தா கூட நம்மளுக்கு வந்து எவ்வளோ வருதோ அவ்வளோ நம்ம ஒவ்வொருத்துக்கும் இண்டிவிஜுவலாக 1,50,000 கிடையாது, மொத்தமாகவே சேர்த்து 1,50,000 தான் நம்மளால கிளைம் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு இதுக்குமே வந்து 1,50,000 தான் வரும். அப்படி அந்த மாதிரி பார்த்தாலும் 1,50,000 எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாலும் ஒரு இண்டிவிஜுவல் இதில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மட்டும் 1,50,000 தான். இது நமக்கு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தா இன்னும் நல்லா கிளியராக புரியும். அதை வந்து போக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் அது வந்து டிடக்ஷனுக்கு அலோவபிள் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூஎல்ஐபி பிளான் வந்து 1971 இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு டிடக்ஷன் இருக்கு. அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் யூனிட் லிங்க்டு பிளான் ஆஃப் எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் இருக்கு. அப்புறம் இது வந்து நார்மலான லைஃப் இன்சூரன்ஸ் பிளான், எப்பவுமே நம்ம எடுக்கலாம் அந்த பிளான் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதுக்கு தான் முக்கியமான ஒரு த்ரெஷ்ஹோல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 31 மார்ச் 2012க்கு முன்னாடி நம்ம என்னென்ன வந்து ஸோ 31 மார்ச் 2012க்கு முன்னாடி நம்ம வந்து எல்ஐசி எடுத்திருந்தா அந்த சம் அஷோர்ட் இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து 1 கோடிக்கு வந்து 31 மார்ச் 2012க்கு முன்னாடி 1 கோடிக்கு நம்ம இன்சூரன்ஸ் எல்ஐசி பாலிசி எடுத்துக்கோனா 1 கோடி அப்படின்றது அந்த சம் அஷோர்ட் அப்படின்றது அர்த்தம். அந்த சம் அஷோர்ட்ல 20% நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். அந்த 1 கோடியில் 20% எவ்வளோ வரும்? 20 lakhs வரும். ஸோ அதை வந்து நம்ம வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சம் அஷோர்ட் அப்படிங்கிறது நம்ம அந்த இன்சூரன்ஸ் பாலிசி முடிஞ்சா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், அவங்க எவ்வளோ அஷூரன்ஸ் நமக்கு தராங்க, அதுதான் அந்த சம் அஷோர்ட். இதுக்கு இந்த டேட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து 31 மார்ச் 2012க்கு முன்னாடி நம்ம என்னென்ன பாலிசி எடுத்துருக்கோமோ அதுக்கெல்லாம் 20%. அதே மாதிரி அதுக்கப்புறமா 1 ஏப்ரல் 2012 இருந்து 31 மார்ச் 2013 வரைக்கும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம ஏதாச்சும் ஒரு இன்சூரன்ஸ் பிளான் எடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து 10% வந்து டிடக்ஷன். அந்த சம் அஷோர்ட்ல இருந்து 10% டிடக்ஷன். நெக்ஸ்ட் வந்து இது இன்னும் முக்கியமான பாயிண்ட். இது வந்து 31 மார்ச் 2012க்கு முன்னாடி, அதுக்கப்புறமா ஒரு வருஷம் அந்த 2012 ஏப்ரல்ல இருந்து 2013 மார்ச் வரைக்கும் அந்த ஒரு வருஷம். இது வந்து அதுக்கு அடுத்த நாள்ல இருந்தே 1 ஏப்ரல் 2013 அப்புறத்துல இருந்தே என்ன இது வரைக்குமே அந்த டேட்டுக்கு அப்புறத்துல இருந்தே என்ன சொல்லிருக்காங்கன்னா, நார்மலான பர்சனுக்கு சம் அஷோர்ட்ல இருந்து 10% டிடக்ஷன்ஸ். அதுவே டிசேபிள்ட் ஆர் டிசீஸ் அவங்களுக்குலாம் வந்து 15%. ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சு, அப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய சிவியர் டிசீஸ் இருக்குது, அந்த அவங்க ஸ்பெசிஃபை பண்ண டிசீஸில் அது வருது அப்படின்னா 15%. மற்றபடி நார்மலான பர்சன்ஸ்க்கு 10%. என்ன பார்த்தோம், 31 மார்ச் 2012க்கு முன்னாடி நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எடுத்திருந்தா 20% ஆன் சம் அஷோர்ட். ஓகேவா? அதுக்கப்புறமா 1 ஏப்ரல் 2012 இருந்து 31 மார்ச் 2013 அந்த ஒரு வருஷத்துக்குள்ள மட்டும் ஏதாச்சும் எடுத்திருந்தா 10%. மறுபடியும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 1 ஏப்ரல் 2013 அன்னைக்கும் இல்லை அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து எப்பயாச்சும் அதுக்கப்புறத்துலேருந்து எப்போ நான் எடுத்தோமோ அப்போலாம் வந்து 10% ஃபார் நார்மல் பர்சன்ஸ், அவங்களுக்குலாம் 10%. டிசேபிள்டு பர்சன்ஸ், இது டிசீஸ் இருக்கு, அவங்க சஃபரிங் ஃப்ரம் சிவியர் டிசீஸ் ஆர் அலைன்மெண்ட் ஸ்பெசிஃபைட் அண்டர், அவங்க சொல்லியிருக்காங்க சிலதெல்லாம், அந்த டிசீஸ் இருந்தால் 15%. இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் செல்ஃப். அவங்களுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு இப்போ நீங்கள் வச்சுக்கோங்க செல்ஃப், அவங்க 9 lakhs சம் அஷோர்ட் வந்து 9 lakhs, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 48,000. இப்போ நம்மளுக்கு அப்படின்னு எடுத்திருந்தா நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் கட்டணும், எவ்வளோ பர்சன்டேஜ் டிடக்ஷன், அது இங்கே தான் பார்க்கணும். அந்த டேட்டை பொறுத்து தான் இருக்குது. நம்ம என்ன பார்த்தோம், 31 மார்ச் 2012க்கு முன்னாடி எடுத்த லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்லாம் 20% பார்த்தோம். ஸோ 9 lakhs வந்து 20% எவ்வளோ வரும்? 9 lakhsக்கு 20% வந்து 1,80,000 கிட்ட வரும். ஸோ ஆனால் 48,000 தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ வெல் அண்ட் குட், நம்ம அந்த 48,000 வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பவுஸ்க்கு நம்ம வந்து 1,50,000 ரூபாய்க்கு அந்த சம் அஷோர்ட் ஸ்டெப் எடுத்துருக்காங்க. 2013 அப்புறம் வரது எல்லாமே வந்து 10% தானே, நார்மல் பீப்புள் தானே. அப்போ இதில் 10% போட்டால் 15,000 தானே வரும். ஸோ இங்கே 20,000 ப்ரீமியம், அதனால வந்து நம்மளால 15,000 தான் வந்து டிடெக்ட் பண்ண முடியும், மிச்சம் 5,000 டிடெக்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து அதே வந்து 2013 ஏப்ரல் 1 அப்புறம் தான். ஆனால் வந்து இங்கே வந்து ஹேண்டிகேப்டு சொன்னோம் அப்படின்னா வந்து டிசபிலிட்டியில் வரும். டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து 15% தானே. இதில் 15% போட்டால் எவ்வளோ வரும்? 60,000 வருது. ஆனால் இங்கே 80,000 ப்ரீமியம். ஸோ 60,000 தான் நம்மளால கிளைம் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. 60,000 தான் கிளைம் பண்ண முடியும். இங்கே எல்லாமே நம்ம பார்த்தோம்ல, இங்கே பாருங்க பர்சன்டேஜ் கூட கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்தா கூட 1,23,000 தான் வருது. ஸோ வெல் அண்ட் குட், அந்த 1,50,000 தான் அந்த த்ரெஷ்ஹோல்டுக்குள்ள தான் இருக்குது. ஸோ இவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரீமியம் பெய்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃபார் டெஃபர்ட் ஆன்யூட்டி. ஸோ இந்த டெஃபர்ட் ஆன்யூட்டினா என்னன்னா பென்ஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. இது என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்னா, நம்ம மந்த்லி ஒரு அமௌண்ட் பே பண்ணுவோம். ஒரு 10 வருஷம் 20 30 வருஷம் கழிச்சு ஒரு அக்குமுலேட்டட் சம்மா இருக்கும்ல, அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு பேமெண்ட்ஸ் மந்த்லி பென்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. அந்த இதுலேருந்து அந்த கார்பஸ்லேருந்து நம்மளுக்கு மந்த்லி பென்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் வந்து டெஃபர்ட் ஆன்யூட்டி பேமெண்ட்ஸ். இதுக்கும் நம்மளுக்கு வந்து டிடக்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இதில் சில இது மட்டும் இருக்குது. என்னன்னா வந்து யூ கேன் கிளைம் டிடக்ஷன் இன் ஃபார் த ப்ரீமியம் பெய்ட் ஆன் டெஃபர்ட் ஆன்யூட்டி. ஸோ நம்ம வந்து இந்த டெஃபர்ட் ஆன்யூட்டி பிளான் எடுத்திருந்தா அந்த ப்ரீமியம்க்கு நம்ம டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாமா? அப்புறம் அந்த ப்ரீமியம் பிளான் வந்து அந்த டெஃபர்ட் ஆன்யூட்டி பிளான் வந்து நம்மளோட ஸ்பவுஸ் சில்ட்ரன் யாருக்கு எடுத்திருந்தாலும் அது வந்து ஓகே தானா. ஆனால் இதில் ஒரு இது இருக்குது, என்னன்னா அந்த பிளான் வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி சொல்லிடுச்சுன்னா, சப்போஸ் அதை வந்து நீங்கள் வந்து மாதம் எடுக்காம அந்த பிளானையே சேஞ்ச் பண்ணுறீங்க, நான் இந்த டென்யூர் முடிஞ்சோடனே மொத்தமாக அந்த கார்பஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த கேஷை வித்ட்ரா பண்ணிங்கன்னா அப்போ வந்து அந்த ப்ரீமியம் வந்து
டிடக்ஷன் இல்லை, டிடக்ஷன் கிடைக்காது. நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் பார்த்துக்கணும். ஸோ எப்பவுமே வந்து நம்ம இந்த டெஃபர்ட் பேமெண்ட் ஆன்யூட்டி பேமெண்ட்ஸ்க்கு வந்து பென்ஷனாக தான் மாதமே வாங்கணுமே தவிர அப்படியே லம்சமாக அந்த கார்பஸ் மொத்தமாக எடுத்தால் நம்மளுக்கு இந்த டிடக்ஷன்ஸ் வந்து கிடைக்காது. இட் நீட் டு பி வித் அன் இன்சூரன்ஸ். இட் நீட் நாட் டு பி வித் அன் இன்சூரன்ஸ் கம்பெனி. இட் கேன் பி வித் எனி அதர் இன்ஸ்டிடியூஷன் ஆல்சோ. ஸோ அது வந்து எல்ஐசி கம்பெனியில் மட்டும்தான் இந்த டெஃபர்ட் பேமெண்ட் ஆன்யூட்டி பிளான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. எந்த இன்ஸ்டிடியூஷன் எந்த கம்பெனியில் வேணால் நம்ம இந்த மாதிரி ஆன்யூட்டி பிளான் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான டெஃபர்ட் பேமெண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு salary கொடுக்கும்போது சில அமௌண்ட் வந்து பிடிச்சுக்குவாங்க. அது வந்து டெஃபர்ட் ஆன்யூட்டி பிளானுக்கு போயிடும். அது வந்து நம்மளுக்கு இங்கே வந்து டிடக்ஷனாக க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டெஃபர்ட் ஆன்யூட்டி பிளான் வந்து யாருக்காக வேணாலும் இருக்கலாம், ஸ்பவுஸ்க்கு, சில்ட்ரன், யாருக்காக வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, த டிடக்ஷன் இஸ் மேட் பை ஆர் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கவர்மெண்ட், நாட் டைரக்ட்லி பை த எம்ப்ளாய். ஸோ அந்த டிடக்ஷன் வந்து கவர்மெண்ட் தான் பிடிக்கணுமே தவிர எம்ப்ளாய் டேரக்டாக ஏதாச்சும் ஒரு போட்டால் அது வந்து இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அந்த எந்த அளவுக்கு டிடக்ஷன் லிமிட் இருக்குன்னா, இப்போ சேலரியில் வந்து 1/5 லிமிட் தான் டிடக்ஷனுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 salary அப்படின்னா அதில் 1/5 வந்து 10,000 வருது. 10,000 வந்து அவங்க டிடக்ஷனாக பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாமே. இப்போ வந்து அவங்க 20,000 வந்து அந்த ஆன்யூட்டி பிளானுக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. அப்போ வந்து 10,000 மட்டும், அதில் 1/5 ஆஃப் அமௌண்ட் மட்டும் தான் நம்ம டிடக்ஷனாக க்ளைம் பண்ணிக்க முடியும். ஸோ 20,000 வந்து 10,000 மட்டும் தான் நம்மளால டிடக்ஷன் க்ளைம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் டு SPF, PPF, RPF. இது வந்து ரொம்ப நார்மலானது. அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட், ரிட்டையர்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதுக்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதுக்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். வந்து நமக்கு வந்து 1,50,000. இந்த 1,50,000 என்ன லிமிட்? ஈச் ஒன் கிடையாது, ஹோலாவே 1,50,000 தான். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அந்த 1,50,000 லிமிட் வந்து நமக்கு புரியும். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க பாருங்க, கான்ட்ரிபியூஷன் டு PPF வந்து 2 lakhs, சாரி 1,50,000. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்ட் ஆன் லைஃப் ஆஃப் த ஸ்பவுஸ். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எடுத்திருக்காங்க, அதுக்கு அஷோர்ட் சம் வந்து இவ்வளோ. ஸோ இது என்ன டேட் பார்த்தீங்களா, 2013 அப்புறம் எடுத்திருக்காங்க. 2013 அப்புறம் எடுத்தாவே எல்லா நார்மல் பர்சன்ஸ்க்கும் வந்து அந்த அஷோர்ட் வேல்யூவில் 10% தான் வந்து டிடக்ஷன். ஸோ இங்கே வந்து அவங்க வந்து 25,000 கொடுத்துருக்காங்களா. ஆனால் வந்து இதில் வந்து இந்த சம் அஷோர்டில் 10% தான் நம்மளால் டிடக்ட் பண்ண முடியும். ஸோ 22,000 தான் வந்து நம்மளால் டிடக்ட் பண்ண முடியும். PPFல 1,50,000 மொத்தமாகவே டிடக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்கோம். முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்லேருந்து ஷிஃப்ட் அவுட் ஆயிருக்காங்க. எப்பவுமே வந்து நம்ம இதை நல்லா பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எல்லா சம்மும் வந்து இதாக போயிடும். ஸோ PPFல 1,50,000 வரைக்குமே வந்து எடுத்துக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் 22,000 எடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் வந்து 1,72,000 வருது. ஆனால் மெயின் ரூல் என்ன சொல்லுது, மேக்ஸிமமாக நம்மளால 1,50,000 மட்டும் தான் நம்மளால க்ளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இது இந்த மாதிரி டேபிள் போட்டு காட்டிட்டு, ஹவர் the maximum permissible deduction under 80C is restricted to 50,000 அப்படின்ற மாதிரி கொடுத்துருணும். இதுதான் வந்து மொத்த 80Cக்குமே 1,50,000 தான் வந்து லிமிட். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஆனுவேஷன் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதுக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட். இது வந்து ஒரு கேர்ள் சைல்டுக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணி வைப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் இது. இது என்னன்னா, எனி கேர்ள் சைல்டு ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆர் எனி சைல்டு ஃபார் ஹூம் சச் இண்டிவிஜுவல் இஸ். ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ப்ரீமியம் கட்டிட்டு இருக்கோம்னா அது வந்து டிடக்ஷன் பண்ணிக்கலாம். யார் வந்து இந்த டிடக்ஷனை க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த கேர்ள் சைல்டோட அப்பா இல்லைனா அம்மா இல்லைனா லீகல் கார்டியன் தான் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சுகன்யா சம்ருதி ஸ்கீமில் வந்து நம்ம ப்ரீமியம் வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் வரதில்ல இன்கம். அந்த அக்கௌண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் நம்மளால் எடுக்க முடியும். அப்புறம் வந்து டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறம் லம்சம் வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணுவோம்ல, அது எல்லாமே வந்து எக்ஸம்டட். இது வந்து டிடக்ஷன். அது அந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம ப்ரீமியம் கட்டுறோம் பாருங்க, அது டிடக்ஷன். ஆனால் அதில் வர இன்கம் எக்ஸம்டட். ஸோ நம்மளுக்கு இன்கம்க்கும் எக்ஸம்ஷனுக்கும் டிடக்ஷனுக்கும் எக்ஸம்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் வந்து நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணால் அதுவும் வந்து டிடக்ஷன் காலோட ஆனுட்டி பிளான் ஆஃப் LIC அது சிலதெல்லாம் இருக்குது. நியூ ஜீவன் தரா, நியூ ஜீவன் அக்ஷய், இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இது டிடக்ஷன்ஸ் க்ளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிலதெல்லாம் நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட், ரீட்ஸ், அதெல்லாம் யூனிட் ட்ரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு வந்து டிடக்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி தான் அடுத்து பென்ஷன் ஃபண்ட், அதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் ஹவுசிங் பேங்க் டேர்ம் டெபாசிட் ஸ்கீம் 2008 அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுலேயும் வந்து டிடக்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே படிச்சிடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் பார்த்தா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியும். இதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தானே படிக்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஸ்கீம் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்தாலே 80C தான். இந்த மாதிரி புரியாத பேர் ஸ்கீம் அதெல்லாம் வந்துச்சுனாலே வந்து 80C தான். டிடக்ஷன்ஸ் க்ளைம் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் லிமிட் என்ன 1,50,000, அவ்வளோதான், சிம்பிள். ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் லிமிட் கொடுத்துருக்காங்க, மற்றபடி சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டு நோட்டிஃபைட் டெபாசிட் ஸ்கீம், இந்த அது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பேமெண்ட் ஆஃப் டியூஷன் ஃபீஸ் டு எனி யூனிவர்சிட்டி, காலேஜ், ஸ்கூல் ஆர் அதர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வித் இன் இந்தியா ஃபார் ஃபுல் டைம் எஜுகேஷன் ஃபார் மேக்ஸிமம் 2 children. இதுக்கெல்லாம் நம்ம பே பண்ணால் நம்ம வந்து அது வந்து கணக்காட்டிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து 2 children தான். நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து அடுத்த மெயினான இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா, ரீபேமெண்ட் ஆஃப் ஹவுசிங் லோன் இன்க்ளூடிங் ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனி பேமெண்ட் மேட் டுவர்ட்ஸ் த காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ ரெசிடென்ஷியல் ஹவுஸ். இது வந்து HP ஹெட் இருக்குல்ல, அதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம். ஷுட் பி சார்ஜபிள் டு இன்கம் அண்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அந்த ஹெட்டில் நம்ம இந்த பாயிண்ட்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறோம், ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் கட்டுறோம், அதோட காஸ்ட், பர்ச்சேஸ் காஸ்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், இதெல்லாமே வந்து HPயில் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து would have been chargeable to tax under the head and it not been used for the assessee own residence. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து HP ஹெட்டில் தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ எப்போ HP ஹெட்டில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கால்குலேட் பண்ணுவோம்னா, அசஸி வந்து ஓன் ரெசிடென்ட்டாக இருக்கும்போது, அசஸி வந்து ஓன் ரெசிடென்ட்டாக இருந்தால் அது வந்து மேக்ஸிமம் 2 வரைக்கும் அந்த ஆனுவல் வேல்யூவே இல்லை, டாக்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். அது வந்து எப்போ வந்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக மாறுதோ அப்போ தான் அதுலேருந்து இன்கம் வரும், அப்போ தான் நம்ம வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணுவோம்ல, அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க.
ஸோ அதனால் இப்போ அந்த இன்கம் இருக்குல்ல, அந்த இன்கம் அதில் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ எங்கள் டிடக்ஷன்ஸ் வந்து இங்கே காட்டுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அதை வாங்குறதுக்கு அந்த வீடை கட்டுறதுக்கோ இல்லை எதுக்கோ வந்து நம்ம வந்து லோன் வாங்கியிருப்போம். ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாமே ஒரு லோன் வாங்கியிருப்போம். அந்த லோன் பேமெண்ட்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இங்கே டிடெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஒன்றும் இல்லை, யார்கிட்ட இருந்தாலும் வாங்கினா அதை வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, எல்லாருக்கிட்ட அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இவங்க எல்லாருக்கிட்டையுமே லோன் பேங்க், கோஆபரேட்டிவ் சொசைட்டி, மற்ற மோஸ்ட் ஆஃப் த டைம் யார்கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருந்தாலும் வந்து அதுக்கு நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறோம், ஹவுசிங் லோன் ரீபேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டிடெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் அலௌடு. இந்த ரீபேமெண்ட் வந்து ஹவுசிங் லோன் ரீபே பண்ணால் அந்த ப்ரீமியம் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் வந்து டிடெக்ஷனாக காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அலௌடு. அதுலேயே சில விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சில கம்பெனிலேயே சில பேர் ஹவுசிங் லோன் எடுப்பாங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் ஹவுசிங் லோன் எடுப்பாங்க. அவங்களாம் வந்து அந்த கம்பெனிலேயே ஷேர் ஹோல்டர் இல்லைனா மெம்பராக இருப்பாங்க. அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அது ஓகே. ஆனால் வந்து அந்த நம்ம மறுபடியும் ரீபே பண்ணுறோம்ல, அது வந்து ஷேர்க்காக இருக்கக்கூடாது. அட்மிஷன் ஃபீ, காஸ்ட் ஆஃப் ஷேர் ஆர் இனிஷியல் டெபாசிட் which a shareholder of a company or a member of a cooperative society has to pay for becoming a member or shareholder. அது வந்து ஹவுசிங் லோனுக்காக வாங்கியிருக்கணும். ஒரு ஷேர் ஹோல்டராவோ இல்லை மெம்பராவோ மாறுறதுக்காக அந்த காசு நம்ம கட்டக்கூடாது. ஹவுசிங் லோன் எடுத்து அதை ரீபே பண்ணுறதுக்காக தான் நம்ம அதை கட்டணும். அப்போ தான் இந்த இதுக்கு கீழே டிடக்ஷன்ஸ் நம்ம பண்ண முடியும். ஒரு மெம்பராக மாறதுக்கோ ஷேர் ஹோல்டராக மாறதுக்கோ நம்ம அந்த காசு கட்டினா வந்து அதை வந்து டிடக்ஷனே எடுத்துக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் எனி அடிஷனல் ஆர் ஆல்டரேஷனல் ஆர் ரெனோவேஷன் ஆர் ரிப்பேர் ஆஃப் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப்டர் த இஷ்யூ ஆஃப் த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஸோ ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டே முடிஞ்சிருச்சு, அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏதாச்சும் ரெனோவேட் பண்ணுறோம், அதுக்காக ஒரு லோனை வாங்கியிருக்கோம் அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து நம்மளால் டிடக்ஷன்ஸாக காட்டிக்க முடியாது. அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறமா நம்மளால் அந்த டிடக்ஷன்ஸை வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது. அதுவும் எதுக்கு? அடிஷன், ஆல்ட்ரேஷன், ரெனோவேஷன், ரிப்பேர்ஸ் அந்த மாதிரியான விஷயத்துக்கு செலவு பண்ணுவோம்ல, அதுக்கு செலவு பண்ணுறதுக்குலாம் வந்து நம்மளால் டிடக்ஷன்ஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹெச்பியில் பார்த்துருப்போம், செக்ஷன் 24 படி சில டிடக்ஷன்ஸ் இருக்குது. அந்த 2 lakhs அந்த டிடக்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதை கிளைம் பண்ணியிருந்தா இந்த டிடக்ஷனை கிளைம் பண்ணிக்க முடியாது. நம்ம வந்து ஜெனரல் ப்ரொவிஷன்ஸில் பார்த்தோம்ல, ஒரு இன்கம்க்கு ஒரு டிடக்ஷன் தான் கிளைம் பண்ணிக்க முடியும், மல்டிபிள் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியும். அதான் இங்கே சொல்கிறாங்க. அந்த ஹெட்ல நீங்கள் கிளைம் பண்ணியிருந்தா மறுபடியும் இந்த டிடக்ஷன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டு சர்டன் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ். ஸோ நம்ம இப்போ ஈக்விட்டி ஷேர் வாங்குறோம், டிபெஞ்சர்ஸ் வாங்குறோம், அதுக்கு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்னா அதை வந்து நம்ம டிடக்ஷனாக காட்டிக்கலாம். ப்ரொவைடட் லாக்கிங் பீரியட் ஆஃப் 3 years. ஸோ 3 வருஷம் லாக்கிங் பீரியடில் வந்து நம்ம வந்து ஷேர் வாங்கணும் இல்லை டிபெஞ்சர்ஸ் வாங்கணும். அப்போ தான் நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். பாதியிலே நம்ம வந்து விற்கிறோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து டிடக்ஷன்ஸ் வந்து 3 வருஷம் லாக்கிங் பீரியட் அப்படின்னு சொல்லி நம்ம டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வருஷமே வந்து நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்றா மறுபடியும் அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம அந்த டிடக்ஷன்ஸை ரிவர்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டு சர்டன் யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் 5 year டெபாசிட் பிளான், 5 வருஷம் டெபாசிட் பிளான் ஒன்று இருக்குது. அதில் அப்புறம் யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் வந்து டிடக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 5 years டெபாசிட் பிளான் இருக்குல்ல, அதெல்லாம் எந்தெந்த ஸ்கெடியூல்டு பேங்க்ல வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே எக்ஸ்பிளேஷன் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபைட் பாண்ட்ஸ், அப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் ஸ்கீம் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா. நெக்ஸ்ட் வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம். நெக்ஸ்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் டு அடிஷனல் அக்கௌண்ட் அண்டர் என்பிஎஸ். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி என்பிஎஸ் வந்து Tier 1 Tier 2 அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து Tier 2 அக்கௌண்ட் இஸ் த அடிஷனல் அக்கௌண்ட் அண்டர் என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷன் டு விச் வுட் குவாலிஃபை ஃபார் டிடக்ஷன். ஸோ Tier 2 என்பிஎஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா வந்து அதை வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். Tier 1 கிடையாது, Tier 2. நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான், நம்ம வந்து மொத்த 23 சப்டிவிஷன்ஸும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நம்ம லாக்இன் பீரியட் சில பீரியட்ஸ்லாம் பார்த்தோம்ல, இந்த 5 years டேர்ம் டெபாசிட்ஸ் அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இந்த டிடக்ஷன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் அதை நம்ம பாதியிலேயே நம்ம டெர்மினேட் பண்ணுறோம், அந்த இப்போ வந்து எதெல்லாம் நம்ம முன்னாடி வந்து அந்த டேர்ம்ஸ்லாம் பார்த்தோம், பாதியிலேயே அதை டெர்மினேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம அந்த டிடக்ஷன்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணிடும். தென் நோ டிடக்ஷன்ஸ் வில் பி அலோட் டு அசஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சம்ஸ். ஸோ இஃப் எனி ஆல்சோ வி ஹேவ் டு ரிவர்ஸ் இட். அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அப்படி நம்ம வந்து எதையாச்சும் வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா கூட அதை வந்து இன்கமாக வந்து டீம் பண்ணிக்குவாங்களாம். ஸோ அப்புறம் வந்து இன்கம் டீம் பண்ணிட்டா என்ன, அதில் வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டணும் அந்த மாதிரி. இதோட வந்து நம்ம வந்து செக்ஷன் 80C ஃபுல் அண்ட் ஃபுல் தரோவாக படிச்சிட்டோம். இதுக்கு மேலே இதில் எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 80CC பார்க்க போகிறோம். இது வந்து என்னன்னா, யாரெல்லாம் வந்து ஆனுட்டி பிளான் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் இது சூட் ஆகும். இந்த டிடக்ஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகும். அவங்க ஒன்று LIC ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து வாங்கிருக்கலாம், இல்லை வேறு யாராச்சும் இன்சூரர் கிட்ட இருந்து கூட வாங்கிருக்கலாம். ஸோ அவங்க கட்டுற ப்ரீமியம்க்கு டிடக்ஷன்ஸ் இருக்குது. த இன்ட்ரெஸ்ட் ஆர் போனஸ் கிரெடிட்டட் டு த பென்ஷன் ஃபண்ட் இஸ் நாட் கவுண்டட் as contribution. only the amount you actually pay is eligible for deduction. போனஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஸ்கீமில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம கான்ட்ரிபியூஷனாக டிடெக்ட் பண்ண முடியாது. ஒன்லி the amount you pay from your own pocket, your own income is added, is detected, is eligible for deduction. அடுத்து வந்து மேக்ஸிமம் லிமிட் வந்து 1,50,000. இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம முன்ன பார்த்தோம்ல செக்ஷன் 80C, அது அப்புறம் இப்போ பார்க்குற இந்த 80CC, அதுக்கப்புறம் இனிமேட் பார்க்க போகிற இந்த 80CC-D1, இது மூணுத்துக்குமே சேர்த்தியே மேக்ஸிமம் லிமிட் 1,50,000 தான். அதாவது ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக 1,50,000 கிடையாது, மூணுத்தையும் புட் டுகெதர் 1,50,000 லிமிட். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். when you later withdraw or receive pension from this fund, that amount becomes. ஸோ இப்போ வந்து அதை வந்து லேட்டர் பென்ஷன் நம்ம வாங்குவோம்ல, அந்த பென்ஷன் வந்து taxable அப்படின்னு சொல்கிறாங்க. this is all about section 80CC. இந்த 80CC ரொம்ப சிம்பிளான செக்ஷன் தான். நெக்ஸ்ட் 80CC-D1. ஆக்சுவலி இதில் வந்து D1 ஒன்று இருக்குது, 2 ஒன்று இருக்குது. 80CC-D1, 80CC-D2 அப்படின்னு 2 இருக்குது. 80CC-D1 வந்து ATRல மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த 80CC-D2 வந்து DTRலையும் அவைலபிளாக இருக்குது, ATRலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, DTRல மொத்தமே 3 டிடக்ஷன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு. அதில் ஒன்று தான் இந்த 80CC-D2. இப்போ நம்ம 1 ஃபஸ்ட்
பார்த்துலாம். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே கம்பல்சரியா யாரெல்லாம் வந்து ஆன் ஆர் ஆஃப்டர் 1 ஜனவரி 2004 அப்புறம் ஜாயின் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட சேலரியிலேருந்து 10% இங்கே போட்டிருக்காங்க. 10% வந்து எவ்ரி மந்த் பென்ஷன் ஸ்கீம்காக அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இந்த பென்ஷன் ஸ்கீமில் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுமா, மற்ற எம்ப்ளாயிஸ்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண வேணாம்னா அவங்களும் பண்ணிக்கலாம். பிரைவேட் எம்ப்ளாயிஸும் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ் கூட கான்ட்ரிபியூட். ஸோ இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு யார் வேணா கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து கம்பல்சரியாக வந்து 10% ஆஃப் தேர் சேலரி கான்ட்ரிபியூட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பென்ஷன் ஸ்கீம் பேர் என்ன, அண்டர் செக்ஷன் 80CC-Dல டிடக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னா என்ன ஸ்கீம் அப்படின்னா மொத்தம் 2 ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணிருக்காங்க. ஒன்று வந்து அட்டல் பென்ஷன் யோஜனா, நெக்ஸ்ட் வந்து ஒன்னே ஒரு ஸ்கீம் தான் நோட்டிஃபை பண்ணிருக்காங்க, அது வந்து அட்டல் பென்ஷன் யோஜனா. இந்த ஸ்கீம் தான் நோட்டிஃபை பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கீம்ல வந்து இவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிடக்ஷன் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் பிரைவேட் எம்ப்ளாயிஸ்க்கும் 10% ஃப்ரம் தேர் சேலரி வந்து டிடக்ஷன் மேக்ஸிமம் லிமிட் வந்து 10% ஆஃப் தேர் சேலரி. வேறஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு சேலரியா இருக்கலாம், எதாவது இருக்கலாம், யார் இண்டிவிஜுவல் தான், அவங்க எம்ப்ளாயர் ஒன்று கிடையாது, எம்ப்ளாயராகவும் இருக்கலாம், எம்ப்ளாயாகவும் இருக்கலாம், யாரும் வேணாலும் இருக்கலாம். அதனால அவங்களுக்கு வந்து 20% ஆன் சேலரி கிடையாது, 20% ஆன் கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 10% ஆஃப் ஹிஸ் சேலரி, இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து 20% ஆஃப் தேர் கிராஸ் டோட்டல் இன்கம். இதுதான் வந்து டிடக்ஷன்ஸ் லிமிட் இங்கே வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ரொவிஷன் என்னன்னா இது வந்து அடிஷனல் டிடக்ஷனுக்கான ஒரு ப்ரொவிஷன். ஸோ அசசி வந்து என்பிஎஸ் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு அடிஷனல் 50,000 டிடக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து ஏடிஆரில் தான் இருக்குது. ஸோ நம்ம 3 செக்ஷன் இது வரைக்கும் பார்த்தோமா, ஏடிசி, ஏடிசிசிசி அண்ட் ஏடிசிசி-D1. இது மூணுத்தையும் சேர்த்தே வந்து 1,50,000 தான் வந்து லிமிட். அப்புறம் வந்து ப்ளஸ் ஏடிசிசி-D1Bல வந்து 50,000 வந்து டிடக்ஷன். ஸோ ஓவராலாக 2 lakhs டிடக்ஷன் வரைக்கும் மேக்ஸிமமாக என்பிஎஸ் ஸ்கீம்லையும் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னா 50,000. ஸோ 2 lakhs வரைக்கும் மேக்ஸிமம் டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ தான் நம்ம வந்து எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷனுக்கான ப்ரொவிஷனை பார்க்க போகிறோம். when your employer also contribute to your NPS, that contribution is also deductible but separately.